எப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்குது பாரு, போனை பார்த்துக்கிட்டு. இவ்வளவு துணி தனியா உட்காந்து மடிச்சிட்டு இருக்கமே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இதுலையெல்லாம் என்னத்துக்கு பெத்து வளர்த்து. ஆண்டவனே, வாணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, எப்ப பாரு அந்த போனை வச்சுக்கிட்டு. அம்மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், சும்மா தொண பேசிக்கிட்டு. என்ன பிஸி? இந்த உலகத்தை எப்படி காப்பாத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மா, அப்படிதான் வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டோட போட்டோக்கெல்லாம் உட்காந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா அவளுக்கு கோவம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஆமாடி அம்மா, பொல்லாத ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் தான் கொடுப்போம், லைக்ஸ் கிடையாது. புரியுதா? அம்மா, உங்க சோஷியல் லைஃப் வேற, எங்க சோஷியல் லைஃப் வேற. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கம்மா. ஆமா, எப்ப பார்த்தாலும் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கிறது தான் உங்களோட சோஷியல் லைஃப். மா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, விடுங்கம்மா. எனக்கெல்லாம் நல்லா புரியுது. உன்னோட பேட்டரி எப்பவுமே 5% தான். ஆனா உன்னோட ஆட்டிடியூட் இருக்கே, அது 100%. ஐயோ ஐயோ அம்மா, முடியலம்மா. அம்மா, எனக்கு படிக்கிறதுக்கு ஃபோன் வேணுமா? ஓ அப்படியா? அப்புறம் என்னத்துக்குமா உன் புக்கு டேபிள்ல தூங்கிட்டு இருக்கு, உன் ஃபோன் மட்டும் எப்ப பாரு முழிச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா, நீங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, புரியுதா? சரி சரி, வந்து மடிக்கிற துணியை வர. ஏன் ஃபோன்ல பேட்டரி தீந்துருச்சா? இப்படிதாங்க என் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.